வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போனால் உங்கள் ஊராட்சியின் வரவு செலவு கணக்கு எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரையும் பண்ணாமல் பாருங்கள், ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறான்னா பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப் ஒன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆப். இவங்க பல்வேறு ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் எசென்சியல் ப்ராடக்ட், பேபி கேர் ப்ராடக்ட், பர்சனல் கேர், பூஜா கேர், பியூட்டி கேர் ப்ராடக்ட், ஹவுஸ் ஹோல்ட் நீடு மற்றும் பேக்கரி ஐட்டம்ஸ் மற்றும் பல்வேறு டாப் பிராண்ட் ப்ராடக்ட் வித் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தராங்க. உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னா இவங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது இவங்க ஆப்பு. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அது உள்ளே போய் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமடை. ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் டைப் யூஆர்எல் இருக்கும். அதில் இகிராம் ஸ்வராஜ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்க, இகிராம் ஸ்வராஜ் .government.in ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளவாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் தான் உங்கள் ஊராட்சியோட வரவு செலவு கணக்கு செக் பண்ண போகிறோம். இதில் கீழே வாங்க, ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அக்கௌண்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளவாங்க. அதை கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க, தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அக்கௌண்டிங் என்டிட்டி வைஸ் ரிப்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, கேஷ் புக் ரிப்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க, நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மந்த் வைஸ், ஸ்கீம் வைஸ்க்கும் நம்ம மந்த் வைஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது டேட் ரேஞ்ச் வைஸ் கொடுக்குறாங்க. அடுத்து மந்த் வைஸ் கொடுத்துறாங்க. உங்களுக்கு நீங்கள் டேட் வைஸ் செக் பண்ணாலும் அதை செலக்ட் பண்ணியாங்க, இல்லைன்னா மந்த் வைஸ் செக் பண்ணாலும் நீங்கள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணியாங்க. நான் மந்த் வைஸ் செக் பண்ணுறேன். அடுத்தது ஃபினான்சியல் இயர் கேட்குறாங்க. அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபினான்சியல் செக் பண்ணுமோ அந்த ஃபினான்சியல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டேட்டு, அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வில்லேஜ் அக்கௌண்ட் என்டிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தா, இன்டர்மீடியட் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தானு கேட்கும். வில்லேஜ் பஞ்சாயத்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். உங்களுக்கு எதுவோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு தான் டிஸ்ட்ரிக்ட். அதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அடுத்து உங்கள் பிளாக் கேட்கும். உங்கள் பிளாக் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது வில்லேஜ் கேட்கும். உங்கள் வில்லேஜை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் நீங்கள் எந்த மந்த் செக் பண்ணுறீங்க போடுவோ அந்த மந்த் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கேப்சா கேட்கும். அந்த கேப்சா கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அடுத்தது கெட் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஊராட்சியோடைய வரவு செலவு கணக்கு டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அப்புறம் எந்த ஒர்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணிக்கிறாங்க போன டேட்டில் அதில் பார்த்துக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.